ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 18/2/2025 ஸ்ரீசக்தி SS 455க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கும் மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் நம்ம எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டாக வந்து 4 ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து ABC போலில் வந்து 612, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 838,612. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 092, அதுக்கு முந்தின ட்ரா 554னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா AB போர்டோட நம்ம வந்து பிசியை கூட்டும்போது நம்மளுக்கான C போர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 509லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 544. நம்மளோட எக்ஸ் வந்து A போர்டும் PC போர்டும் தான். அதனால் இதில் A போர்டில் 5 இருக்குது, PC போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 09 இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே கூட்ட போகிறோம். அதாவது 5 + 0 = 5, 5 + 9 = 4, 5 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 509க்கு அப்புறம் கிடச்சிருக்க C-போர்ட் அல்லது ஆல் 5 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 509க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 554. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 554. C-போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஃபுல் போர்டுமே கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 554 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 554க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 610. இதில் நம்ம எடுக்க போகிறது 5, இதோட நம்ம 54 கூட்ட போகிறோம். அதாவது 5 + 5 = 0, 5 + 4 = 9, 0 அல்லது 9. நம்மளுக்கு இந்த 554க்கு அப்புறம் கிடச்சிருக்க C-போர்ட் அல்லது ஆல் 0 அல்லது 9. இப்போ இந்த 554க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 092. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 9, 0 and 9. அப்போது C-போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பாஸ் இல்லை, ஆனால் ஆல் போர்டு வந்து இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and B. ஸோ C-போர்டு இல்லாட்டாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ABC போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு வந்து AB போர்டு. இப்போ நம்ம 092க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸஸ் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. ஏன்னா ஒரு கெழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸிங் எட்ட முடியும். இப்போ நம்ம 092க்கு பார்க்கலாம். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 726. இதில் நம்ம எடுக்க போகிறது 0, இதோட 92 நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது 0 + 9 = 9, 0 + 2 = 2, 9 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 092க்கு அப்புறம் கிடச்சிருக்க C-போர்ட் அல்லது ஆல் 9 அல்லது 2. இப்போ இந்த 092க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 612. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ C-போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C-போர்ட். இப்போ 3 ட்ரா நம்ம பார்த்துட்டோம் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 612 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம C-போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின 3 ட்ராவும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரா ABC போர்டு, ரெண்டாவது ட்ரா AB போர்டு, மூணாவது ட்ரா C-போர்டு. ஸோ அதிகப்படியாக நம்மளுக்கு C-போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கு C-போர்டு வர தான் சான்சஸ் இருக்குது. அதனால் நான் இதை C-போர்டு வீடியோன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 612 ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 838. நம்மளுக்கு தேவை இந்த 6, இதோட இந்த 12. இப்போ நம்ம இதை கூட்டிடலாம். 6 + 1 = 7, 6 + 2 = 8, 7 அல்லது 8. இந்த ட்ராவுக்கான C-போர்ட் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட
ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம ஃபார்மேட் படி தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 7 அல்லது 8 7 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸு இருக்குது அதிகப்படியாக. அதனால் இந்த ட்ராவில் பெய்ட்ஸு கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸ் வந்துச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 8 அல்லது 8 7 7 7 8 8. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கிற நேரம் நம்ம 2 நம்பர்ஸாக கொடுக்குறோம், மற்ற நேரத்தில் ஒரு நம்பர் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கெஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது நண்பா. இனி புதன்கிழமை நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து 50-50ங்கிற பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் நம்பர்ஸை எடுக்க முடியும். அதனால் நம்ம வீக் டு வீக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேற்றுக்கான ரிசல்ட்டோட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 18/2/2025 ஸ்ரீசக்தி SS 455க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.